ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய காணொலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சிக்கு மிக அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் இரவு நேரத்தில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நடந்த திகில் சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் உங்களுக்கு சுவாரஸ்யம் மற்றும் திகில் குறையாமல் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கள்ளக்குறிச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு நடந்ததுங்க. இந்த சுதாகர் அவருடைய மனைவி பேர் வந்து செல்விங்க. இவங்க இருவருமே கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு இரவு நேரத்தில் திரும்பி வரும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதாகர் கால் டாக்ஸி டிரைவராக இருந்திருக்காரு. ஒரு கம்பெனியில் ஆக்டிங் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் ஆனாலும் இரவு வீட்டுக்கு வந்துடுவார். இந்த சூழ்நிலையில தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு இரவு 9 மணி அளவில் கள்ளக்குறிச்சியில இருந்து கிளம்பி அவருடைய கிராமத்தை நோக்கி பைக்ல வந்துட்டு இருக்காரு. இந்த சுதாகர் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணமாகி தனி கொடுத்துன்னு இருக்காங்க. இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி அளவில் துணி துவைச்சிட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த சுதாகர் அவருடைய மனைவியை தொட்டு பார்க்கும்போது பயங்கரமாக காய்ச்சல் அடிச்சிருக்கு. சரி, ஓகே, சரியாயிடும் நினைச்சிட்டு இருந்த சுதாகருக்கு இரவு 10 மணி அளவில் இருக்கும்போது இவங்க மனைவி தூக்கம் இல்லாமல் காய்ச்சல் அதிகரித்து வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த சுதாகர் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மருத்துவமனைக்கு போலான்னு முடிவு எடுக்கிறாரு. ஒரு வழியாக இரவு 11 மணிக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போயிட்டு காய்ச்சல் காரணமாக மாத்திரை எல்லாம் வாங்கிக்கிட்டு திரும்பி இருக்காங்க. திரும்ப 11:30 மணிக்கு கள்ளக்குறிச்சியில இருந்து அவங்க கிராமத்தை நோக்கி பைக்ல கணவன் மற்றும் மனைவி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது கள்ளக்குறிச்சிக்கும் இவங்க கிராமத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தை தாண்டி கணவன் மற்றும் மனைவி போயிட்டு இருக்காங்க. அன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி, முழு நிலவு வெளிச்சம். அந்த சமயத்துல ரோட்டின் ஓரம் பளிச்சுன்னு ஒரு பொருள் மின்ற மாதிரி இவங்க மனைவிக்கு தெரிந்திருக்கு. உடனே பைக் நிப்பாட்டி அங்க போய் பார்த்திருக்காங்க. அங்க போய் பார்த்ததும் ஒரு வெள்ளி கொலுசு இருந்திருக்கு. உடனே சுதாகர் மனைவி அந்த வெள்ளி கொலுசு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா பைக்ல ஏறி அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் கிராமத்துல அந்த நேரம் பாத்தீங்கன்னா வாகனம் எதுவும் இல்லாம கணவன் மற்றும் மனைவி அவங்க பைக்ல அனாதையா போயிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த வெள்ளி கொலுசு எடுத்த இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தூரம் தாண்டி பைக்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்டின் சைடுல ஒரு 30 வயது உடைய ஒரு பெண்மணியும் 5 வயதுடைய ஒரு குழந்தையும் சைட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவர்களை பார்த்த உடனே 2 பேருக்கும் இந்த நேரத்தில் குழந்தைய வச்சுட்டு தனியா போறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா இந்த இருவரையும் பார்த்து கை காட்டி நிறுத்துறாங்க, ஏதோ உதவி கேட்கற மாதிரி. இந்த சுதாகர் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் குழந்தைய கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எதனா உதவியா இருக்க போது நம்ம நிப்பாட்டிக்கு போற வழி தானே, கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க மனைவியும் சரிங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நிறுத்தின உடனே அந்த பெண்மணி இவங்களை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சுதாகர் என்னாச்சுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த பெண்மணி எந்த பதிலும் சொல்லாம அழுதுகிட்டு மட்டும் இருக்காங்க. அதே நேரத்துல அந்த குழந்தையும் அழுதுட்டு இருக்கு. சுதாகர் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு எதனா உதவி வேணுமா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொடுங்கண்ணே, எனக்கும் என் குழந்தைக்கும் தாக்கம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது சுதாகர் வந்து எங்ககிட்ட தண்ணி இல்லைம்மா, நீங்கள் ஏமா அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற கிராமம் தான் என்னுடைய கிராமம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க, வேற எதுவும் சொல்லலை. உடனே சுதாகர் உங்களுக்கு உதவி எதுவும் வேண்டாம்ல, நாங்கள் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த பெண்மணியும் நீங்கள் போங்கண்ணே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கிராமம் எனக்கு பக்கப்பட்ட கிராமம் தான், நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்பு கணவன் மற்றும் மனைவி அவங்க கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த பெண்மணியை அந்த குழந்தைய பற்றியும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுல எதனா பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அவங்க இருவரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில 10 மணிக்கு எழுந்துச்சு தன்னுடைய மனைவி காய்ச்சல் இருக்கான்னு பார்த்திருக்காரு. லைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சரி நான் கள்ளக்குறிச்சியில இருக்கிற வேலைக்கு போயிட்டு லீவு சொல்லிட்டு வரேன், ஏன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், நான் நேர்ல போயிட்டு சொல்லிட்டு வரேன், போன்ல சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கள்ளக்குறிச்சிக்கும் இவரோட கிராமத்துக்கும் இடைப்பட்ட தூரத்துல போயிட்டு இருக்கும்போது, அதாவது பாத்தீங்கன்னா நேத்து ஒரு வெள்ளி கொலுசு எடுத்தார்ல அந்த இடத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை தாண்டி போயிட்டு இருக்கும்போது சைட்ல இருக்கிற செவுத்துல பார்த்திருக்காரு. அந்த செவுத்துல நினைவஞ்சலி போஸ்டர் ஒட்டி இருக்குங்க. அந்த போஸ்டரை பார்த்ததும் இவருக்கு பெரிய அதிர்ச்சிங்க. என்னாச்சு பாத்தீங்கன்னா நேற்று இரவு நேரத்துல பார்த்த அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் போட்டோ போட்டு அகால மரணம்னு போஸ்டர் ஒட்டி இருக்குங்க.
மனசு கேட்காம அந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டி அந்த நினைவஞ்சலி போஸ்டரை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பெண்மணியை நைட்டே நான் பார்த்தேன், அவங்க என்கிட்ட தண்ணி கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி நீங்க எங்க பொண்ணு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க எதுவுமே கேட்காம அழுதுகிட்டே இருந்தாங்க, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட இந்த உள்ளூர் வாசிக்கு பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க, நைட்டு பாத்தீங்களா, இவங்க 2 பேருமே நேற்று காலையிலேயே இறந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னதும் சுதாகருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே சுதாகர் கண்டிப்பா இருக்காது, நைட்டு 11:30 மணிக்கு அந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கை காட்டுறாரு. அதை பார்த்த உடனே அந்த உள்ளூர்வாசிக்கு இன்னும் ஒரு குழப்பம். நீங்கள் சொல்கிறது ஓகே தான், ஆனால் இவங்க நேற்று காலையிலேயே இறந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னதும் ஒன்றுமே புரியாமல் சுதாகர் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதை கேட்ட அந்த உள்ளூர்வாசி நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் பக்கத்தில் இருக்கிற அவங்க தோட்டத்துக்கு போகும்போது ஒரு லாரி வந்து மோதி சம்பவ இடத்துலயே இறந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கொலுசு கிடைச்சதுல அந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல தான் அந்த கொலுசு அந்த குழந்தை காலிலேருந்து செதறி இங்கே தெரிச்சிருக்கு. அதை தான் அவங்க நேற்று எடுத்திருக்காங்க. அதற்கு பின்பு அந்த வண்டி ஓட்டுநரை பிடிச்சின்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. இதையெல்லாம் சொன்ன உடனே சுதாகருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. நேற்று நைட்டே இந்த போஸ்டர் ஒட்டாமல் இப்போ ஒட்டியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த நபர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி இறந்த காரணத்தால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற GH ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலே வெயிட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இரவு முழுவதுமே அந்த டெட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா GH ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கு. மறுநாள் காலையில் 6 மணிக்கு தான் பாடியை கொண்டு வந்து அடக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்கிட்ட அந்த நபர் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே சுதாகருக்கு எதுவுமே புரியாமல் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அவர் போன வேலை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் தன்னுடைய கிராமத்தை நோக்கி போயிட்டாரு. வீட்டுக்கு போன காரணத்தால் அவருடைய மனைவி என்னாச்சு, பயந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே அவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. நைட்டு நம்ம பார்த்த அந்த பெண்மணியும் அந்த குழந்தையும் நேற்று காலையிலேயே இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே அவங்க மனைவி அந்த இடத்துலயே அதிர்ச்சி அடைந்து உக்காந்துட்டாங்க. உடனே சுதாகர் சுதாச்சிக்கிட்டு மனைவி பயந்துட போறான்னு சொல்லிட்டு அவங்க இருவருமே குளிச்சுட்டு உடனே அவங்க ஊரில் இருக்க கருப்பசாமி கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த கருப்பசாமி கோயில் பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமமுமே இந்த கோயிலில் வந்து தங்கி பூஜை பண்ணிட்டு போகிறது வழக்கம். அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வந்திருக்காங்க. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு பின்பு தான் இவங்க வாழ்க்கையில் அமானுஷ்ய புயலே ஆரம்பிச்சது. இந்த சம்பவம் நடந்து 1 வாரம் ஆகும்போது வழக்கம் போல் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 1 வாரம் கழித்து வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கும்போது நள்ளிரவு 1 மணி இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு குழந்தை அழுகும் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே சுதாகர் முழிச்சுக்கிட்டு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் படுத்துட்டு இருந்த தன்னுடைய மனைவி காணோம். அந்த பெண்மணி அவங்க வாசப்படி பக்கத்தில் சொம்பு நிறைய தண்ணியை எடுத்துக்கிட்டு இந்தா குடிமா, இந்தா குடிமா, இந்தாமா குடிமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை கீழே ஊற்றிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்த சுதாகருக்கு எதுவுமே புரியலை. அந்த நேரத்தில் அந்த தண்ணீர் ஊற்றும் இடத்த பார்த்துருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இந்த பெண்மணி தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, தண்ணி கேட்டியம்மா, இந்தா குடிமா அப்படின்னு சொல்லிட்டு தானார பேசிட்டு இருக்காங்க. பயந்து போன சுதாகர் அதையே நினைச்சிட்டு இருப்பா போல, அதனால தான் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்துல போறாரு. ஆனா எவ்வளவு கூப்பிட்டும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அதனால பக்கத்துல வந்து உடம்பு ஒரு குலுக்கி இருக்காரு. அப்படி குலுக்கும் போது அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பார்த்த உடனே அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துட்டாங்க. உடனே சுதாகர் தன்னுடைய மனைவியை தூக்கிக்கிட்டு வந்து ஹாலில் படுக்க வச்சு தண்ணீர் தெளிச்சு எழுப்ப பார்த்திருக்காரு. ஆனா அவங்க எழுந்தவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகியும் எழுந்தாத காரணத்தால சுதாகர் அவங்க அப்பாவிற்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி உடனே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு. அப்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கிளம்பி வரும்போதே அந்த ஊரு பூசாரியை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்ததும் அந்த பூசாரி இந்த பெண்மணி நெத்தியில திருநீர் வச்சதும் பின்பு தண்ணீர் தெளிச்சு எழுப்பியிருக்காங்க. அதற்கு பின்பு தான் அந்த பெண்மணி எழுந்து இருக்காங்க. உடனே சுதாகர் எதற்கு அப்படி பண்ணன்னு கேட்டிருக்காரு. இந்த பெண்மணி நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியல, தூங்கிட்டு இருந்தேன் நான், என்னை எதுக்கு எழுப்புனீங்க தண்ணீர் தெளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பெண்மணி தண்ணி ஊற்றின காரணத்தால் சுதாகருக்கு புரிஞ்சிச்சு. உடனே சுதாகர் பூசாரி கிட்ட என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது 2 பேர் வந்து எங்ககிட்ட தண்ணி கேட்டாங்க. தண்ணி இல்லைன்னு வந்துட்டோம். அதற்கு பின்பு நடந்த பிரச்சனையை இவகிட்ட சொன்னதும்
போதும் அதே நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருந்தா. அதனால இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது பூசாரிக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆன்மாவோட ஆவி உன்னுடைய மனைவி உடம்புல இருக்கக்கூடும், ஆனா பிரச்சனை இல்லை, மறுபடியும் வந்துச்சுன்னா பாத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சுதாகர் கொஞ்சம் தைரியமான ஆளு தான். அவரோட மனைவிய வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு பாதுகாப்பா இருந்திருக்காரு. இந்த நிகழ்வு நடந்து 5 நாட்கள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் அந்த வீட்டுல நடக்கல. அவங்க மனைவிக்கும் எதுவுமே ஆகல. ஆனா காய்ச்சல் காரணமாக கொஞ்சம் மந்தமா இருந்திருக்காங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாரு. திரும்பவும் ஒரு வாரம் கழிச்சு தூங்கும்போது நள்ளிரவு நேரத்துல 2 பேருக்குமே இரண்டாவது சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்த இந்த பெண்மணி சம்மணம் போட்டுக்கிட்டு மிருட்டன் தோணில பேசுறாங்க. இதை பார்த்த சுதாகர் என்னாச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் முகத்தை பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா சொல்ற, இப்பதானே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி எனக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவருக்கு புரிஞ்சிச்சு அந்த ஆன்மா திரும்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பூசாரிக்கும் பக்கத்து வீட்டுக்கார எல்லாருக்குமே பயத்துல போன் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. எல்லாரும் உடனே ஓடி வந்துட்டாங்க. இவங்களை பார்த்ததும் இந்த பெண்மணி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டு சாப்பாடு கேட்கிறேன் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டு அழுகுது. அதே நேரத்துல அந்த கருப்பசாமி பூசாரியும் வீட்டுக்கு வந்துட்டாரு. சாப்பாடு தான் கேக்குதுல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு தட்டு முழுவதும் சாப்பாடு போட்டு அந்த பெண்மணியின் முன்னாடி வைக்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி நல்லா சாப்பாட்டு இன்னும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பக்கத்து வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்து கூட அந்த பெண்மணியின் பசிய தீரல. அப்படி சாப்பிட்டு இருக்கிற இந்த பெண்மணி தோட்டத்தை பார்த்தா இந்த பெண்மணி இயல்பான நிலை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே புரியுது. பாதி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல கையை காட்டி என்னுடைய குழந்தைக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் குழந்தையும் பசியில தான் இருக்கு, அவ அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு பக்கத்துல வச்சிருக்காங்க. உடனே அந்த பெண்மணி பாப்பா நீ சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அந்த பூசாரி நல்லா உத்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெண்மணி சாப்பிட்டு முடிச்சதும் என்னுடைய குழந்தைக்கு கொலுசு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நாங்க எங்க கொலுசுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கேட்கிறாரு. அப்படி சொல்லும் போது உடனே நீ தானே என்னுடைய குழந்தைய கொலுசு எடுத்து வச்சிருக்க குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கேக்குதுங்க. உடனே சுதாகருக்கு புரிஞ்சிச்சுங்க. அன்னைக்கு இரவு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது வரும் வழியில கிடைச்ச அந்த கொலுசு தான் இந்த குழந்தையோட கொலுசுன்னு சொல்லிட்டு அப்பதாங்க அவருக்கு புரியுது. அந்த நேரத்துல இதை யோசித்த சுதாகர் வேகமா ஓடி போயிட்டு பாக்ஸுக்குள்ள போட்டிருந்த அந்த கொலுசை எடுத்து இந்த கொலுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது என்னுடைய பாப்பாக்கு நான் ஆசையா வாங்கி போட்ட கொலுசு, அதை வாங்கிட்டு அழுகுது. இதை பார்க்கும் போதே சுதாகருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தன்னுடைய மனைவிக்கு அந்த ஆன்மா தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போதுதான் அந்த பூசாரி அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இறந்துட்டமா, இப்போ கல்யாணம் ஆன பசங்க இவங்களை ஏமா தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லும் போது அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத நேரத்துல நாங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டோம், என்னுடைய குழந்தையும் வாழ வேண்டிய வயசு தான், என்னுடைய குழந்தை அநியாயமா கொன்னுட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்புல இருந்து சொல்லுது. நான் இந்த பெண்ணை எதுவுமே செய்ய மாட்டேன், கொஞ்ச நாள் இந்த பெண்ணோட உடம்புல இருந்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கு. சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட பூசாரி எவ்வளவு சொல்லி கூட அந்த ஆன்மா எதுவும் கேட்கல. இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சங்கிலி கருப்ப சாமி பூசாரி ஆக்ரோஷமாக மிரட்டும் தொனில ஆரம்பிச்சிட்டாரு. நீ போகலனா சங்கிலி கருப்ப சாமியோட சாட்டையை எடுத்து அடிச்சு உன்னை போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போது பூசாரி நீ இந்த பெண்ணை எப்போ ஆக்கிரமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போது சிரிச்சுக்கிட்டே இந்த ஆன்மா என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, இந்த பெண்மணி கொலுசு எடுக்கும் போது அந்த ஆன்மா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு வாரம் முன்பு தான் நான் முழுமையா ஆக்கிரமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா சொல்லுது. வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பூசாரி அந்த ஆன்மாவை பிரிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போது அந்த ஆன்மா வலி தாங்க முடியாம என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, இந்த பெண்மணி உடம்புல கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்தேன், நீங்க விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த பெண்ணை நான் கொன்னுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா இந்த ஆவி பேசுது. எல்லா ஆவிகளும் ஆக்ரோஷமா தான் இருக்கும். உயிரோடு இருக்கும்போது சாந்தமா இருந்தாலும் ஆவி ஆயிட்டாங்கன்னா ஆக்ரோஷமா தான் இருப்பாங்க. அந்த எண்ணத்துல இந்த பெண்மணியை இப்படி பேச வேற வழியே இல்லாம இந்த பூசாரி அந்த பெண்ணின் கையில் இருக்கக்கூடிய கொலுசை இவர் கையில் எடுத்துட்டு வச்சுக்கிட்டாரு. இது என்கிட்டே இருக்கட்டும், இந்த பெண்மணியை சங்கிலி கருப்பன் கோவில்ல 18 நாட்கள் தீபம் ஏத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 18 நாட்கள் இந்த பெண்மணி உடம்புல அந்த ஆன்மா வரலனா அதற்கு மேல சங்கிலி கருப்பன் மீறி அந்த பெண் மீது அந்த ஆன்மா வர முடியாது.
கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசாரி சொல்லியிருக்காரு. அதற்கு பின்பு அந்த பெண்மணியை எல்லாரும் கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டு சங்கிலி கருப்பன் கோவில்ல போட்டிருக்காங்க. அங்கு போட்டதும் அந்த பெண்மணி மயங்கி போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோயில்ல தங்குற வசதி எல்லாமே இருக்கு. அதனால இந்த பெண்மணி 18 நாட்கள் வந்து கோயில்ல தங்கி கருப்பசாமிக்கு விளக்கு போட்டு உள்ளே இருந்திருக்காங்க. 18 நாட்கள் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அந்த பூசாரி பார்த்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த கொலுசு அவர் கையில கொடுத்துட்டு நீங்க இருவரும் நேரா போய் அந்த கிராமத்துல விசாரிச்சு அந்த பெண்ணின் உடம்ப புதைக்கப்பட்ட இடத்துல போயிட்டு இந்த கொலுசை வச்சு ஒரு சிறிய படையில படைச்சு இனிமேல் எங்களோட வாழ்க்கையில வராதிங்க, எங்களை சந்தோஷமா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பூசாரி சொல்லி அமைச்சிருக்காரு. அதற்கு பின்பு சங்கிலி கருப்பன் துணையோட அந்த ஆன்மா இறக்க குணத்தோட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காரு. இன்னைக்கு கேட்ட இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.